உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை உணர்ந்து நம்பி விசுவாசித்து இயங்குகிற திருச்சபை இந்த பூமியில் இருக்கிறது. அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் ஆண்டவர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். அந்த திருச்சபை வெவ்வேறு வழியிலே ஊழியம் செய்கிறது. அதனுடைய ஒரு வழி ஹோப் சேனல், ஹோப் டிவி இந்தியா, ஹோப் டிவி தமிழ் என்று சொல்லி ஒவ்வொரு சேனலாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த செய்தியை இந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினரிடத்தில் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாய் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற டிஜிட்டல் மிஷனரிஸாய் மாறுகிறீர்கள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நீதிமான்களின் கூடாரம், தி கேம்ப் ஆஃப் த செயின்ட்ஸ். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற உள்ளங்களையும் குடும்பங்களையும் தனிநபரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட நீங்கள் இணைந்து இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காய் உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவர் வருகிறார். இதன் தலைப்பின் கீழாக இந்த நாளின் சத்தியத்தை 2ஆம் பகுதியில் நாம் கடந்து போக போகிறோம். நீதிமான்களின் கூடாரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீதி வாசமாயிருக்கும் நீதிமான்களின் கூடாரத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 25:13 சொல்லுகிறது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 37:9 சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்படி பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார் என்று சொல்லி மறுபடியுமாக சொல்லப்படுகிற வசனங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம்னு சொல்றோம். இங்கே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் எப்ப வராரு, என்ன நடக்கும்? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 37:11, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 37:22, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஏசாயா 60:21, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும்
நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். வெளிப்படுத்தல் 5:10, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நீதிமான்களின் கூடாரம் எங்கே இருக்கிறது? நாம் பரலோகம் செல்வோமா, பூமியிலே இருப்போமா? அவர் வருகிறார் என்ற ஒரு சத்தியத்தையும் வாக்குத்தத்தத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யாக்கோபின் இக்கட்டு காலத்தை சந்தித்து தேவனோடு போராடி பாவத்தை அறிக்கை செய்து பாவத்துக்கு மன்னிப்பு பெற்று ஆசீர்வாதம் பெற்று ஒப்புரவாகி சகோதர சிநேகத்தை அனுபவித்து நீதிமான்களின் கூடாரத்திலே வாசம் பண்ண பிரயாசப்படுகிறோமா? இந்த நீதிமான்களின் கூடாரம் பூமியில் இருக்கிறதா, பரலோகத்தில் இருக்கிறதா? இந்த வாக்கு தத்துவம் எப்பொழுது நிறைவேற்றப்படும்? 2 பேதுரு 3:13 வாசித்தோம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது இது நடக்கும்? வெளிப்படுத்தல் 21:9 வாசிக்கிறேன். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி 10 வெளிப்படுத்தல் 21:10, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்ப இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் வருகிறார், பரலோகத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். இப்பொழுது நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பரலோகம் நமக்காய் இறங்கி வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் அதிகமாய் நாம் சத்தியத்துக்குள்ள கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:11, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். 12 அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வருகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று வாக்கு தத்தம் சொல்லப்பட்டதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். சகரியா 14:4 நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே நிற்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்கு எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். சகரியா 14:9, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாய் இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவார் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும்பொழுது நடக்கிற சம்பவங்களை நாம் வேதத்திலே தியானிக்கிறோம். அவர் வருவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களையும் நாம் தியானிக்கிறோம். ஆனால் இந்த நாளின் செய்தி, நீதி வாசமாய் இருக்கிற கூடாரமாய் உங்கள் கூடாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை
நாம் கேட்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 662 இது மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒலிவ மலையிலே புதிய எருசலேம் இறங்குகிறது. அங்கே எல்லா பக்கமாக அந்த மலை உருகி சென்று இடம் உண்டாகி மிகவும் பளபளப்பாக இருக்கிற அந்த பட்டணம் இறங்கி வந்து அந்த பரலோகம் பூமியிலேயே நிலைப்பட்டு கிறிஸ்து அங்கிருந்து அந்த பரிசுத்த இடத்திலிருந்து பூமியை அரசாளுவார். புதிய வானம் புது பூமி உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, 1000 வருஷம் முடிந்த பிறகு சாத்தான் காவலிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். 8 நான் வாசிக்கிறேன். பூமியின் 4 திசையும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்பட்டு வருவான். அவளுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இந்த பட்டணம் இறங்கி வருகிறது. பூமியில் இருக்கிற எல்லாரும் உயிர் தழவில்லை. சாத்தான் அங்கே பார்த்து மரித்த துன்மார்க்கர் உயிர் தழ பண்ணுறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த செயலை செய்கிறார். சாத்தானால் உயிர் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மறுபடியும் உயிர் கொடுக்கிறார். அங்கே பாவம் செய்தவர்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம். கோகையும் மாகோயும் கூட்டி சேர்த்து எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து அந்த பட்டணத்தை நாம் பிடிப்போம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மிசைல் கண்டுபிடிச்சவங்க, இந்த உலகத்திலே மிகவும் மோசமாயிருந்த ராஜாக்கள், ஒரே குடையின் கீழ் ராஜாவா இருந்து இந்த பூமியையே தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள், சரித்திரத்தின் பகுதியிலே இரத்த கைகளை உடைய ராஜாக்கள், பாவம் செய்து அறிக்கை செய்து பாவத்துக்கு மன்னிப்பு பெறாதவர்கள். அறிக்கை செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிக்கை செய்யாத பாவங்கள் தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், நீ மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேளு. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவர் எப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார்னு சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருந்தவர்களும் அங்கே எழும்புகிறார்கள். எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த சண்டைக்கு போகலாம் வாங்க, கொஞ்சமான மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பரலோகத்திலேருந்து ஆண்டவர் அக்கினியை கொண்டு வந்து வானத்திலிருந்து கொண்டு வந்து எல்லாரையும் அழிச்சு போடுறார். இதுதான் நரகம். நரகம் இப்போ எங்கேயோ இருக்குது, அங்கே யாரோ பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, எரிஞ்சிக்கிட்டு இருக்குனாலும் கிடையாது. அதுக்கப்புறமா இனி மரணமும் இல்லை, பாவமும் இல்லை, துக்கமும் இல்லை, எல்லாம் முடிந்தது. சாத்தானுக்கும் சாத்தான் விதைத்த அதனுடைய எல்லா கனிகளும் அதனுடைய செடிகளும் அதனுடைய விளைவுகளும் பாவத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதை பார்க்கிறோம். அங்கே நீதி வாசமாயிருக்கும். நீதிமான்களின் கூடாரத்திலே ஒவ்வொருவரும் சுகமாய் தங்கியிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறதை இங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனதுக்குள்ளாக என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது?
இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுடைய இடங்கள் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகள் தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் என்ன ஒரு பெருசாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நீதி வாசமாக இருக்கும்படி ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது நீதியின் கூடாரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டார்க்னஸ் பிஃபோர் டான் இந்த புத்தகத்தில் தீர்க்கதரிசன ஆவி எழுதுகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நோவாவின் காலத்திலே இருந்தது போல அப்பொழுது மக்கள் இருப்பார்கள். ஞானவான்கள், அறிவாளிகள், இந்த உலகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிற எல்லா தீய தூதர்கள், எல்லா யுக்திகளும் ஞானமும் செல்வாக்கும் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே ஆண்டவர் நியாயத்துக்குள்ளாக கொண்டு வருவார் என்பதை நாம் பார்க்கிறோம். டார்க்னஸ் பிஃபோர் டான் புத்தகத்தில் தீர்க்கதரிசன ஆவி மூலமாக எழுதப்படுகிற 53ஆம் பக்கத்தில் இந்த பூமியிலே மிகவும் செல்வாக்காக இருந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ், சண்டையிலே பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருமே கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களையும் சாத்தான் எழுப்பி அந்த சண்டைக்கு நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சமூகத்திலிருந்து நெருப்பை அழிப்பி ஒன்றுமில்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 667 தீர்க்கதரிசன ஆவி சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்போம். எந்த ஒரு வல்லமையும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிலை நிற்பது இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது. எல்லா தந்திரங்களும், எல்லா விஞ்ஞானமும் ஆண்டவருடைய நீதிக்கு முன்பாக நிற்பது இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மார்ச் 8, 2014 வருஷம் ஒரு மலேசிய ஏரோப்ளேன் MH370 கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் நோக்கி போகிறது. 239 பேர். அந்த விமானத்துக்கு என்ன ஆனதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. செப்டம்பர் 18, 1961 வருஷம் DC-6 பேசஞ்சர் ஏர் ஃப்ளைட் தன்சாயர் ஸ்வீடனிலிருந்து அமெரிக்காவுக்காக இயங்குகிற அந்த விமானம் நோட்லா ஜாம்பியாவில் அது விபத்துக்குள்ளாகிறது. இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி மறைமுகமாகவே இருக்கிறது. எல்லா ரகசியங்களும் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். எல்லா ரகசியங்களும் பரலோகத்தின் CCTV கேமரா மூலமாக ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. எல்லா ரகசியங்களையும் பரலோகத்தின் தேவ தூதர்கள் அங்கே தங்களுடைய புஸ்தகங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு பாவியினுடைய வரலாறை
பரலோகத்தின் தேவன் தன்னுடைய எல்இடி ஸ்கிரீனில் போட்டு வானத்தில் எந்த டைமில் என்னென்ன நம்ம செய்கிறோன்னு சொல்லி போட்டு காட்டினா எப்படி இருக்கும்? அப்போ நம்மளே சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவி, மரணத்துக்கு பாத்திரன், என்னை நீங்கள் கொன்னுடுங்கன்னு சொல்லி அவருடைய தண்டனையை ஏற்றுக்கொள்வோமா? இதை தான் சாத்தானும் செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உடம்பே நம்முடைய பாவத்துக்கு சாட்சியாய் மாறும். சங்கீதம் 25:7 வாசிக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவன் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். யோபு 20:11 அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்தது, அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். சங்கீதம் 51:9, ஏசாயா 42:22, எரேமியா 31:34 எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். சிறு வயது முதல் நாம் செய்த காரியத்தை ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் வருகிற செய்தி சந்தோஷமாக இருந்தாலும் நம்முடைய பங்கையும் நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து ஜெபம் செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் இனி செய்யாதபடிக்கு அன்பிலே தேவனுடைய அன்பை வெளிக்காட்டும்படியாக நாம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருப்பதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் பார்த்து இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுடைய உண்மைக்காக கட்டளை கொடுப்பார். உண்மையாயிருங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், பரலோகம் வந்து கொண்டிருக்கிறது, அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும், ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்கள் உறவினிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீதி உங்கள் கூடாரத்திலே வாசமாயிருக்க இப்பொழுதே அதை பழக்கப்படுத்துங்கள். அவர் வருகிறார், பூமியையும் உங்களையும் நியாயம் தீர்த்து உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். அவரோடு கூட நீங்களும் கடந்து போக ஆயத்தமா?